பேக் பெயினில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் இருக்கோம், வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு, நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம், பக்கெட்டில் துணிலாம் ஊற வச்சுருக்கோம், குனிஞ்சு நிமிர்ந்து வெயிட்லாம் தூக்குறோம். இது சாதாரணமாக ஓவராக வேலை பார்க்குறதுனால நம்ம முதுகில் சம்டைம் தசை பிடிப்புன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம முதுகில் மசில்ஸில் ஸ்ட்ரெயின், லைட்டாக கிளியல் இருக்கலாம், மசில் லைட்டாக இழுபட்ட மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனை. இது ரெஸ்ட் எடுத்தாவே சரியாயிடும். இது வந்து மஸ்குலர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பேக் பெயின்லேயே பார்த்திங்கன்னா, இந்த எலும்புக்கும் நடுவில் ஜவ்வுகள் இருக்கும். அந்த ஜவ்வு விலகி வந்து பக்கத்தில் இருக்க நரம்பு அழுத்துறனால வரக்கூடிய வலி வந்து கால் இடுப்புலேருந்து தொடை வழியாக பாதம் வரைக்கும் பரவும். அது வந்து ஸ்கியாட்டிக்கான்னு சொல்லுவோம். அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போதோ, அந்த நரம்பு எங்கே அழுத்தம் ஏற்படுதோ அங்கேருந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கால் பாதம் வரைக்கும் வலி பரவும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்க பட்சத்தில் நம்ம ஆரம்பத்திலே ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி டாக்டரை பார்த்து இது வந்து ஜவ்வு தான் விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்குன்னு ப்ராப்பராக நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம்னா சரி பண்ணிக்கலாம். அதை அப்போவே பார்க்காம விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும்னா, அந்த ஜவ்வுகள் விலகி நரம்பு அழுத்துறப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகும், மரத்து போகிற மாதிரி சென்சேஷன் வரும், காலில் உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சிவியர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் சம்டைம்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு நம்ம சர்ஜரி பண்ண நிலைமை கூட ஏற்படலாம். ஸோ அதனால் எப்பொழுதுமே இந்த பேக் பெயின் வர்றப்ப சாதாரண மஸ்குலர் ஸ்ட்ரெயினா இல்லை இந்த மாதிரி ஜவ்வுகள் விலகி நரம்பு அழுத்தி இந்த மாதிரி ஸ்கேட்டிக்காக பிரச்சனையான்னு பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனால நம்ம பெரிய விளைவுகள் வராமல் தடுத்துக்கலாம். ஜென்ரல் லேடிஸ்க்கு இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் பேக் பெயின் வரலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் இருந்தாலும் பயங்கரமாக வலி வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேக் பெயினை ஆரம்பத்திலே செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நம்ம பெரிய விளைவுகள் வராமல் தடுத்துக்கலாம். இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பசி எடுக்கவே இல்லை, வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்கேன் சார், ரொம்ப ஃபீவர்லாம் இருக்குது, இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் சைன் சொல்லுவோம். காலில் மரத்து போகிறதே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், உணர்ச்சியே தெரியல, மோஷன் போகிறதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, யூரின் போகிறதுமே எனக்கு தெரியல, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப அலார்மிங் சைன், ரெட் ஃப்ளாக் சைன். இமீடியட்டாக நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்து எலும்பு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அர்ஜென்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.